வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொறு டெல்லி அப்பளம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. கை வலிக்க கூழ் எதுவும் காய்ச்சாமல் ஒரு கப் அரிசி மாவு வச்சு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் இந்த டெல்லி அப்பளம் செய்ய போகிறோம். இது எக்ஸிபிஷன் அப்பளம்னு சொல்லுவாங்க. ரொம்ப மொறுன்னு சூப்பராக பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. வாங்க இந்த டெல்லி அப்பளம் செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்பளம் செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் செஞ்சு வச்ச அப்பளம் எல்லாம் பொரிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக மலர்ந்து பொரிஞ்சு வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எந்த அளவுக்கு நல்லா பெருசாக அதே மாதிரி கிறிஸ்பியாக இருக்குங்க. எக்ஸிபிஷனில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மொறுன்னு உடஞ்சி வருங்க. இதுக்கு மேலே நீங்கள் மிளகாய் தூளும் சாட் மசாலும் தூக்கி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு எக்ஸிபிஷனில் கிடைக்கிற அதே அப்பளம் மாதிரியே இருக்கும். வாங்க இப்போ இந்த அப்பளம் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அப்பளம் செய்யறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கீங்க. ரேஷனில் வாங்கின பச்சரிசி தாங்க நான் இங்கே எடுத்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசிலையும் இந்த அப்பளம் செய்யலாம். இந்த பச்சரிசியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு 2-3 டைம் நல்லா அலசிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 8 மணி நேரத்துலேருந்து 9 மணி நேரம் முடிக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஊற வச்சு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அப்பளம் நமக்கு நல்லா பொரிஞ்சு மலர்ந்து பெருசாக வரும். பாருங்கள், இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்கள் அரிசி உடைக்கும் போது நல்லா இந்த மாதிரி 2 உடப்படணுங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊற வச்சு எடுத்துட்டோம்னா போதும். நம்ம அப்பளம் நமக்கு சூப்பராக செய்யலாங்க. இப்போ இந்த அரிசியை தண்ணியில் வடித்து எடுத்துக்கலாங்க. தண்ணி வடித்து எடுத்ததுக்கப்புறமா இந்த அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் தாங்க போட்டிருக்கேன். அதனால் ஒரே பேட்சை அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக சேர்க்கும் போது 2-3 பேட்சை அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா எந்த டம்ளரில் அரிசி எடுத்தேனோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. அதில் 1/2 டம்ளர் மட்டும் அந்த அரிசி கூட சேர்த்துட்டு மிச்சம் 1/2 டம்ளர் அப்படியே வச்சுருக்கேன். இந்த அரிசியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்த அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. பாத்திரத்தில் சேர்த்தும் போது இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அரிசி அரையாமல் கொரகொரப்பாக இருந்தாலும் நமக்கு அது அப்படியே தங்கிரும். ஏன்னா நம்ம வடகம் செய்யும் போது கொரகொரப்பாக அரிசி அரையாமல் இருந்துச்சு நமக்கு வடகம் சரியாக வராது. அதனால் வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்க 1/2 டம்ளர் தண்ணியில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்தி இந்த மிக்சர் ஜாரை அலசி அந்த தண்ணியும் அந்த அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ மொத்தமாக நான் இந்த வடகம் செய்யறதுக்காக 1 டம்ளர் அரிசிக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. மிச்சம் ஒரு 1/4 டம்ளர் இருக்குது. இப்போது இந்த அரிசி மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிற அளவுக்கு இந்த மாதிரி திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி பதமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம மாவு கலக்கின கரண்டியை பின்பக்கமாக திருப்பி இந்த மாதிரி ஒரு கோடு போடும்போது அந்த கோடு சேரக்கூடாதுங்க. இந்த மாதிரி நடுவில் கேப் தெரியணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மாவு நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. அப்பளம் சூப்பராக செய்ய வரும். இப்போது இந்த அப்பளத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் கொரகொரப்பாக பொடிச்சு சேர்த்துருக்கீங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அது கூடவே ஒரு 10 கருவேப்பிலை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நீங்கள் காரத்துக்காக வரமிளகாய்க்கு பதிலாக குறுமிளகும் சேர்க்கலாங்க. அது கூடவே பச்சை மிளகாயும் 1க்கு 2 இடிச்சும் சேர்க்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், நமக்கு அப்பளம் சேர்க்க மாவு கரெக்டான கன்சிஸ்டன்டாக ரெடியாக இருக்குது. அடுத்துதான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. வாய் நல்லா இந்த மாதிரி அகலமாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் அந்த பாத்திரத்தில் 3/4 பாகத்துக்கு தண்ணி நிரப்பிக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் காட்டன் துணி எடுத்து 2ஆக மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தோட வாய்ப்பகுதியை இந்த காட்டன் துணி வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதாவது தண்ணி கொதிக்கும் போது அந்த தண்ணியோட ஆவி வெளியே போகாமல் அந்த துணியில் பட்டு அப்படியே உள்ளே நிற்கிற மாதிரி நம்ம நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி கட்டி வச்சுக்கலாம். நல்லா வாய் அகலமான பாத்திரம் எடுத்திங்கன்னா நமக்கு அப்பளம் ஊற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இது நல்லா டைட்டாக க்ளோஸ் நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா டைட்டாக தண்ணி கொதிக்கும் போது ஆவி வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி நல்லா டைட்டாக எல்லா சைட்லேயும் நாட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். மேலே இந்த மாதிரி நல்லா சரிசமமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழியும் மேடுமாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுருக்கீங்க. தண்ணி நல்லா தலைன்னு கொதிச்சு வரணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு அந்த ஆவி அந்த துணி மேலே பட்டு வெளியே வரும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு இப்போ தெரியும் தண்ணி நல்லா தலைன்னு கொதிச்சு ஆவி அந்த துணி வழியாக வெளியே வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த துணி மேலே அப்படியே ஈரப்பதம் படர்ந்து வரும். துணி மேலே அப்படியே அந்த தண்ணி நீராவி பட்டு துணி அப்படியே ஈரமாயிட்டே வருங்க. இந்த பதத்தில் நம்ம அப்பளம் ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். நமக்கு அப்பளம் ஊற்றணுன்னா டக்குன்னு வெந்து வந்துடும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கலாங்க. அடியில் கெட்டியாக தங்கியிருக்கும்.
கலக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒவ்வொரு கரண்டியை சின்ன கரண்டி போட்டு ஒவ்வொரு கரண்டியை ஊற்றி இந்த மாதிரி தோசை திருப்புவாங்களே அந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றுற மாதிரி மெலிசாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஊற்றுனதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 3லேருந்து 5 செகண்ட் போதுங்க வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ ஒரு 5 செகண்ட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. இப்போது ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு சைடெல்லாம் இப்படி எடுத்து விட்டுருங்க. அப்போ நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இது கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாதுங்க. எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரே நாளில் காஞ்சிரும். எல்லா சைடும் இந்த மாதிரி கத்தியில் எடுத்து விட்டதுக்கு அப்புறமா அந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு மெதுவாக எடுத்திங்கன்னா போதுங்க. உங்களுக்கு துணியில் ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான அரிசி அப்பளம் ரெடி. மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். 2வது ஈடு ஊற்றும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா துணி நல்லா ஈரமாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஏகமாக பரப்பி விடுங்க. எல்லா மாவும் நடுவில் குளிர் வந்து தங்குற மாதிரி இருந்தால் அதையும் திருப்பி தோசை மாதிரியே எல்லா சைடும் ஈவனாக பரப்பி விடுங்க. அப்போ தான் நடுவில் கெட்டியாக தங்காமல் நமக்கு அப்பளம் எல்லா சைட்லையும் ஈவனாக ஒரே மாதிரி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக எல்லா சைடில் ஒரே மாதிரி பரப்பி விட்டுருங்க. விட்டதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 செகண்ட் வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பளம் ஊற்ற ஆரம்பித்ததுக்கு அப்புறமே ஃப்ளேம் லோலியே இருக்கட்டுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா சூப்பராக சைடெல்லாம் எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரியே ஒரு தோசை கரண்டி வச்சு நம்ம அப்படியே எடுத்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டெல்லி அப்பளம் ரெடி. மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி அப்பளமாக ஊற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ ஊற்றி எடுத்த அப்பளம் எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை ஒரு நாள் முழுக்க நல்ல வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா காமிக்கிறேங்க. மிதமான வெயிலாக இருந்தால் 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஊற்றின அப்பளம் எல்லாத்தையுமே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு காஞ்சு வந்திருக்குன்னு. நல்லா அதே மாதிரி எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். என் கை தெரியும் அந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக காஞ்சி வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு காய வச்சு எடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பொரிஞ்சு வரும். எனக்கு நல்ல வெயில் இருந்துச்சு. நான் ஒரே நாள் தான் காய வச்சு எடுத்தேன். உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு காஞ்சி வந்திருக்குன்னு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், உடைக்கும் போது தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி நல்லா மொறுப்பாக காய வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம மாத கணக்கில் ஸ்டோர் பண்ணலாங்க, கெட்டும் போகாது. இப்போது காய வச்ச அப்பளம் உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்பளத்தை சேர்த்துக்கோங்க. அப்பளத்தை சேர்த்து லைட்டாக உள்ளே அழுத்தி விட்டிங்கன்னா போதும், நல்லா மலர்ந்து பொரிஞ்சு வருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மொறு டெல்லி அப்பளம் வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே மிளகாய் தூளும் சாட் மசாலும் தூவி கொடுத்தீங்கன்னா எக்ஸிபிஷனில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த அப்பளம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டும் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.